திரைக்கதை மன்னன் பாக்யராஜின் மறைவு தமிழ் திரையுலகையே சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. பல்வேறு தரப்பினரும் தங்களது இரங்கலை அவருக்காக பதிவு செய்து வருகிறார்கள். நடிகை திருமிகு CR சரஸ்வதி நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம்மா. வணக்கம்மா. உங்களுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான படம், ஏறத்தாழ திருப்பத்தை ஏற்படுத்திய படம், அதனை கொடுத்தவர் பாக்யராஜ் சார் அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கு அவர் இல்லை. உங்களுடைய நினைவலைகள், அவருடனான நினைவலைகளை பகிர்ந்துக்கோங்க. உண்மையில அதாவது வாழ்க்கையில நம்ம நடிக்க வர்றோம், கடவுள் நமக்கு வாய்ப்பு கொடுக்கறாரு, எல்லாருக்கும் எல்லா சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். ஆனா எனக்கு என்னோட வாழ்க்கையில ஆண்டவன் பாக்யராஜ், என்னோட குரு பாக்யராஜ் சார் மூலமா எனக்கு கொடுத்த மிகப்பெரிய சந்தர்ப்பம் அந்த எங்க சின்ன ராசா படம். ஏன்னா அந்த படம் எனக்கு இன்னையே வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் மக்களால் மறக்கப்படாத பேசக்கூடிய ஒரு படமா எனக்கு அமைஞ்சது. என்னோட உண்மையிலே பாக்கியம். ஏன்னா பல வருஷங்களுக்கு முன்னாடி வந்தது. அப்ப நான் அந்த அம்மா கேரக்டர்னு சொல்லும் போது நான் நடிக்கவே மாட்டேன்னு எப்படி நான் நடிக்க போறேன். ஆனா பார்த்திபன் சார் அந்த படத்தினுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர். அப்ப அவர் ஒரே வார்த்தை என்ன சொன்னார் தெரியுங்களா, என்கிட்ட இந்த படத்தினுடைய ஹீரோயினே ஆத்தாதான். இந்த மாதிரி சந்தர்ப்பம் கிடைக்கிறது பெரிய விஷயம். ஹீரோயினா நடிச்சு ஒரு படம் ஓடிச்சுன்னா சக்சஸ் ஆகலாம், ஓடலைன்னா போகலாம். ஆனா கேரக்டர் சக்சஸ் ஆயிட்டா மனோரமா ஆட்சி மாதிரி, பன்றிபாய் அம்மா மாதிரி எல்லாம் வருஷ கணக்குல கேரக்டர் ஆர்டிஸ்ட் நிலைநிறுத்தி நின்று இருக்காங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்குன்னு பார்த்திபன் சார் தான் எங்கிட்ட இருக்கு. அப்போ அந்த படத்துக்கு அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர். அவரு, நம்மளோட வி சேகர், பாண்டியராஜன் சார் எல்லாருமே. அதுக்கப்புறம் நான் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்ல கூட எனக்கு பெருசா தெரியல, என்ன ரொம்ப வருத்தமா இருந்தது. என்ன இவர் ஒரு வயசான கேரக்டரை போட்டு வயசான இதை போய் வைக்கிறாங்களே அப்படின்னு. ஆனா அந்த படம் ரிலீஸ் ஆகி அது தியேட்டர்ல ஓடி நான் போய் தியேட்டர்ல உட்காந்து படம் பார்க்கும்போது அந்த கேரக்டரை ஆடியன்ஸ் திட்டு இருக்கு தெரியுங்களா, இவெல்லாம் நாசமா போயிடுவா, இந்த மாதிரி பண்றாள், அந்த பிள்ளை எப்படி பண்ற, அப்பதான் அந்த கேரக்டருடைய சக்சஸ் எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா மறைஞ்ச நம்பியார் சாமி அவர்கள், நான் கூட படத்துல நடிச்சது இல்ல, ஆனா அவர் நிகழ்ச்சிகள்ல பார்க்கும்போது, புரட்சித் தலைவர் அம்மா CM இருக்கும்போது ஒரு நிகழ்ச்சியில நம்பியார் சாமி வந்திருந்தாங்க. அப்ப சொன்னாங்க, அம்மா அப்ப அந்த படத்தை நம்பியார் சாமியும் பார்த்துட்டு சொன்னாங்க, நல்லா நடிச்சிருக்கேம்மா, நீ எப்பவுமே சொல்ற ஒரு நெகட்டிவ் கேரக்டர் மக்கள் ரீச் ஆயிடுச்சுன்னா மக்கள் மனசுல அந்த கேரக்டர் நின்றுச்சுன்னு அர்த்தம். என்னெல்லாம் கிராமத்துல போனா அந்த காலத்துல நானும் PS வீரப்பாவோ போனா அந்த திட்டுவாங்க. ஏன்னா அவங்கள எங்களை நம்பியாரா பார்க்கல, வீரப்பாவா பார்க்கல, தலைவருக்கு எதிரிகள், தலைவரை அடிக்கிறாங்க அப்படின்னு தான் பார்த்தாங்க. அதுதான் அந்த கேரக்டரோட சக்சஸ். அதாவது எனக்கு அந்த அப்பேற்பட்ட ஜாம்பவான் நம்பியார் சாமி சொன்ன அந்த கேரக்டர் சக்சஸ் எனக்கு பாக்யராஜ் குரு மூலமா அந்த எங்க சென்றாசல் கிடைச்சு. அதுக்கப்புறம் எவ்வளவோ படங்கள் நடிச்சிட்டேன். ஆனா இன்னைக்கு என்ன பாக்குறவங்க, சூப்பரான படங்க அது, பாக்யராஜ் சார் படம் நடிச்சிருப்பீங்களே, அருமையான படங்க, என்ன கேரக்டருங்க. ஏன்னா எனக்கு அந்த படத்துல பாத்தீங்கன்னா அவர் ஹீரோனா கூட அவருக்கு அவ்வளவு சீன்ஸோ முக்கியத்துவமோ இருக்காது. எனக்கும் ராதாவுக்கும் தான் அந்த படம். ஏன்னா அவர் பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம். புரட்சி தலைவர் வழியில் நடந்தவர் மட்டும் இல்ல, புரட்சி தலைவரோட பாணியில் படம் எடுத்தவர் பாக்யராஜ் சார். அவருடைய புரட்சி தலைவர் MGR தான். நிச்சயமாக. இப்ப எங்களை போன்றோருக்கு CR சரஸ்வதி என்ற ஒரு நடிகை எப்படி தெரியும் அப்படின்னா, அந்த எங்க சின்ன ராசா திரைப்படத்தின் மூலமாக தான். அந்த படம் அவ்வளவு பெரிய ஹிட், அவ்வளவு பெரிய புகழ் பேர் வாங்கி கொடுத்தது உங்களுக்கு அப்படின்னா அது மிக இல்ல. திருமிகு பாக்யராஜ் அவர்களுடைய தனித்துவமான நிறைய விஷயங்கள் பத்தி அவருடன் பயணித்தவர்கள் பேசியிருக்கிறாங்க. நீங்க படப்பிடிப்பு அனுபவத்துல அவர் இந்த விஷயத்தை ரொம்ப நுணுக்கமா பார்க்கக்கூடியவர் அப்படின்னா என்னன்னு சொல்லுவீங்க? அவர் நினைக்கிற அந்த கேரக்டர் திரையில கொண்டு வரணுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருப்பார். அவர் மனசுல இந்த கேரக்டர் இப்படித்தான் டயலாக் பேசணும், இப்படித்தான் இந்த எக்ஸ்பிரஷன் இருக்கணும். அவர் காலையில வந்த உடனே தன்னோட சீனை விட தன் கூட நடிக்கிறவங்க அத்தனை பேரும் நல்லா நடிக்கணும். ஒரு சீன் நடிச்சாலும், இது நான் ஒரு சீன் தான் நடிச்சிருப்பேன், ஆனா அந்த சீன் தியேட்டர்ல அப்ளாஸ் வாங்கும். அந்த ஒரு சீன் தானே விட்டுற மாட்டாரு. அந்த சீன்ல கூட அந்த ஒரு சீன் நடிக்கிற ஆர்டிஸ்ட் கூட தன்னுடைய ஸ்கிரிப்ட்ல தன்னோட எண்ணங்களை தன்னுடைய உருவப்படுத்திய அந்த கேரக்டரை கொண்டு வரணுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருப்பாரு. அதே மாதிரி அவரை போல உதவியாளர்களை பார்த்துக்கிட்டவங்க யாருமே கிடையாது. தன்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அப்படின்னா கண்ணினிமை போல சாப்பிடுவார். அவர் என்ன சாப்பிட்றாரோ அதுதான் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கொடுக்கணும். அவருக்கு என்ன அங்க சிலை இருக்கோ அதுதான் அவங்களுக்கு இருக்கணும். மற்றவங்க எல்லாம் எப்படி வராங்களோ, அவர் கிளம்பியாச்சுன்னா அவர் அசிஸ்டன்ஸும் பத்திரமா கொண்டு அவங்கவுங்கள சேர்க்கணும். அதே போல அவருடைய குரு பக்தியை வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. பாரதி ராஜா சார் மேல அவர் வச்சிருந்த அந்த குரு பக்தி, அது தெய்வ பக்தின்னு தான் சொல்லணும். எப்பவுமே பாரதி ராஜா சாரை பத்தி ஒரு நாளைக்கு குறைஞ்ச ஒரு 10 தடவையாரு என் குருகிட்ட வேலை செய்யும்போது சொல்லிக் கொடுப்பாரு, அதை சொல்லிக் கொடுப்பாரு, இப்படி பேசிட்டே இருப்பார். அதே மாதிரி புரட்சி தலைவர் MGR அவர்கள் மேல் அவ்வளவு அன்பும் பாசமும்.
புரட்சி தலைவி அம்மா மேல் அவ்வளவு மதிப்பும் மரியாதையும். தான் எடுத்துக்கிட்ட எந்த ஒரு காரியத்திலயுமே பர்ஃபெக்ஷன்ங்கிறத முழுசா கொண்டு வரதுல பாக்யராஜ் சாருக்கு மிகப்பெரிய தாக்கம். நினைச்சதை அந்த கேரக்டர் கொண்டு வரக்கூடிய வல்லமை படைத்த ஒரு இயக்குனர், ஒரு ரைட்டர். அதே போல யதார்த்தமான நடிப்பால், ஒரு சாதாரண சராசரி மனுஷனோட நடிப்பால் பெண்களையும் மக்களையும் கவர்ந்தவர் என் குருநாதர் பாக்யராஜ் சார். புரிந்து கொள்ள முடிகிறது. நீங்களும் உணர்ச்சி வயப்படுறீங்க அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. இந்த மாதிரி ஒரு தருணத்திலும் நீங்க வந்து அவருடைய நினைவலைகளை எங்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திருமிகு CR சரஸ்வதி.